பேராண்டிங்களா, அனைவருக்கும் வணக்கம்டா. இப்போ என்னென்னா, அந்த ஒரு வடிவேல் காமெடியில் வரும், தப்பா தவுளா அடித்து யார் பெருசுன்னு அடித்து காமிடான்ட்டு சொல்கிறப்போ 4 அடி பேயடி அடிச்சுப்பாங்க. அடிச்சுட்டு அங்கே இருக்க கூரையெல்லாம் கொளுத்தி விட்டு கடையவே காலி பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இப்போ ஜனவரி 23 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தெரியும் மங்கத்தான் 2 வம்புக்குன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. 2 ஃபேன்ஸும் ஏற்கனவே இந்த சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததை அஜித் ஃபேன்ஸ் தவந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயை எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு விஜய் ஃபேன்ஸ் இந்த கேம்பா கோராவில் அஜித் அந்த ஆடில் நடித்ததுக்கப்புறம் விஜய் ஃபேன்ஸ் அஜித்தை போட்டு ட்ரௌசர் உரி விட்டு அடிக்கிட்டு அடிக்கிறானுங்க. இதாண்டா மாட்டினாடா பம்பரை கம்மண்டே அப்படின்ட்டு அஜித்தை விஜய் ஃபேன்ஸ் போட்டு தவந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயை அரசியலுக்கு வந்து கோமாளித்தனமாக பண்ணுற வேலையெல்லாம் அஜித் ஃபேன்ஸ் தவச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்ட மாதிரி இவங்களுக்கு என்ன மாட்டிடுச்சு அப்படின்னா, இவங்க 2 பேரும் வச்சு லாபம் சம்பாதிக்கலாம். ஜனவரி 23 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணுறோம். 2 படத்தையும் யார் பெருசு யார் மாஸ் அப்படின்ட்டு வந்து அடித்து காமிக்கிற மாதிரி, கூட்டத்தை கூட்டி காமிக்கிற மாதிரி பண்ணி விட்றாங்க. அப்போ என்ன ஆகும்? 2 பேரோட ப்ரொடியூசருக்கும் பிஸ்னஸ் லாபம், தேட்டர் ஓனருக்கு பிஸ்னஸ் லாபம். நீங்கள் அடிச்சுப்பீங்கடா, அவங்க சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ரிலீஸ் பண்ணி நீ பணம் கொடுத்து நீ போய் உட்காந்து பார்ப்ப. அந்த படத்தை எத்தனை டைம் பார்ப்பேன்? ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பார்க்குறியா? சரி போய் பாரு. ஆனால் நீ மாஸ் காட்டணும். ரீரிலீஸில் இவ்வளோ ரெவென்யூ வந்துச்சு, ரீரிலீஸில் கூட்டத்தை பார்த்தியா, ரீரிலீஸு யாருக்கு மாசுன்னு பார்த்தியா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி மறுபடியும் கட் அவுட் வைக்கிறது, உன் காசை செலவு பண்ணுறது, மறுபடியும் போயிட்டு கூட்டத்தை காட்டுறது, 2-3 டைம் போய் பார்த்து ஃபுட்ஃபால்ஸ் அதிகப்படுத்துறது, அது மூலமாக ரெவென்யூ அதிகமாக காமிக்கிறது. இந்த வேலையெல்லாம் நீ பண்ணுவ. எதுக்காண்டி பண்ணுவ? விஜய் ஃபேன்ஸாக இருக்கவன் அஜித் ஃபேன்ஸ் முன்னாடி கற்றுக்க அப்படின்னு நினைப்பான். அஜித் ஃபேன்ஸ் நினைக்கிறேன் விஜய் ஃபேன்ஸ் முன்னாடி கற்றுக்கன்னு நினைப்பான். ஆனால் இதில் யார் லாபம் சம்பாதிப்பா? உனக்கு தான் நஷ்டம். யார் லாபம் சம்பாதிப்பானா? தேட்டருக்காரனும் ப்ரொடியூசரும் ஏன் விஜய் அஜித் லாபம் சம்பாதிப்பாங்க. அவ்வளோதான். உங்களை வச்சு நீட்டாக ஒரு கேமு, அந்த கேமில் காசை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். நீ கடைசி வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதான். செலவு பண்ணிக்கிட்டு வீட்டில் சேர்த்து வீட்டில் கொடுக்காம, சேர்த்து வச்சு உனக்கு எதுவும் பண்ணிக்காமல், இந்த இது வீணாக போன இந்த படத்துக்காண்டி செலவு பண்ணி காசு அழிச்சு நாசமாக போக வேண்டியதான். இது மாதிரி எதுவும் பண்ணாமல் ஜனவரி 23 பிடிச்சா போய் பாரு. இல்லைன்னா கம்முன்னு உட்காந்துட்டு டிவியில் போடுவான், இல்லாட்டி லேப்டாப்பில் எல்லையாவது உட்காந்து பாரு. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.